நான் 40ல் வந்துட்டுருக்கேன் பின்னாடி. நீங்கள் 60ல் போய் சிக்னலில் நிற்கிறீங்க. நான் 40ல் வரேன், சிக்னல் கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு முன்னாடி போயிடுவேன். அந்த டைமிங் தெரியுமா, அதுதான் லக். நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ சார் சினிமாக்காக என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஸோ அழுகுறியா நீ, இந்த டைமில் அழுகுறியா சிரிக்கிறியா, இந்த நேரத்தில் வெகுளித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம பண்ணிட்டு இருக்க நானும் யாரா. இது நடிகனுக்கான குவாலிட்டி. நம்ம நாட்டில் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. அது கீழேயே நீங்கள் இன்றைக்கும் அந்த ஷோவில் பாருங்கள், கீழே அவ்வளவு கமெண்ட் வந்திருக்கும், அவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. அது நேரடியான ஒரு ஃபாரின்லேருந்து எங்களை பாராட்டுறாங்க. அது பெரிய விருது கையில் வாங்கின மாதிரி. எதுவும் என்னமோ கொண்டு போய் ரீச் பண்ணிக்கிறேன்டா, வேர்ல்டு வைடில் ரீச் பண்ணிக்கிறேன்டா ஒரு விஷயத்தை. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னாங்க. யூஸ்வலாக சினிமாக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த லக்கு, நேரம், இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை நம்புறீங்களா? நம்புகிறேம்மா. நான் அதை முழுமையாக நம்புகிறேன்னு சொன்னால் நான் ஒரு நம்பிக்கைவாதின்னு சீல் குத்திடுவாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். நீங்கள் அது எது வேணால் எடிட் பண்ணிங்க, இல்லை நான் பேசுனதே தூக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா லக்குன்னா என்னன்னு தெரியுமாம்மா? லக்குன்னா என்ன உங்கள் பார்வைக்கு சொல்லுமா? லக்குன்னா என்னம்மா? ஆக்சுவலாக நம்ம பேசுகிறோம், எல்லாமே சொல்கிறோம் லக்கு லக்கு அப்படின்றாங்க. லக்குன்னா என்ன ஆக்சுவலி? எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறது லக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் பை 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க. நான் 40ல் வந்துட்டுருக்கேன் பின்னாடி. நீங்கள் 60ல் போய் சிக்னலில் நிற்கிறீங்க. நான் 40ல் வரேன், சிக்னல் கரெக்டாக ஓகே ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு முன்னாடி போயிடுவேன். அந்த டைமிங் தெரியுமா, அதுதான் லக். இவ்வளோ தான், டைமிங் தான் லக்கு. நீ எனக்கு முன்னாடி போய் நின்றுட்டுருக்க, நான் உனக்கு பின்னாடி கிராஜுவலாக வந்தேன், உனக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கேன். நீ ஃபஸ்ட் கியர் போட்டு திருப்பி வரதுக்குள்ளே நான் இன்னும் லாங்காக போயிட்டேன். தட் இஸ் லக். அது மாதிரி உனக்கான சந்தர்ப்பம் அமைவது லக்கு. நீ அதுக்காக ஓட்டாமே இருந்தாலும் வராது, ஓட்டிட்டு போகிறது. நீ கஷ்டப்படுறது பட்டு தான் ஆகணும். உனக்கு இது மாதிரி சிக்னல் கிடச்சிதுன்னா லக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த லக்குன்னு ஒன்று வேணும். எப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போகிறதுக்கு, தடை இல்லாமல் போகிறதுக்கு உனக்கு லக்கு வேணும். அப்படி நான் லக்கை நான் நம்புகிறேன். ஸோ லக்கு மட்டுமே நம்பிட்டு நான் உட்காந்துருக்கிற ஆள் இல்லை. இன்னொன்று என்னமோ கேட்டீங்க? அதான் சார், லக்கு டைம்ன்றதை நம்புறீங்களா? அந்த டைம் வச்சு தான் லக்குன்றது. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, மணிரத்னம் சார் காரில் போயிட்டுருக்காரு, அவர் ஒரு கதையை மைண்டில் வச்சுட்ருக்காரு, அவர் பாட்டுனே ஏதோ போயிட்டுருக்காரு. இல்லை நீங்கள் சிக்னல் நிற்கிறீங்க, நம்ம நினச்ச கேரக்டரு இந்த ஃபேஸ் கட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவார் அவர்? இப்போ அந்த பொண்ணு யார் என்ன இது கேளுமான்னுவார். அதுதான் உங்களுக்கு லக். அவனை அந்த டைமிங் உங்களை பார்த்துருக்காரு, கூப்பிட்ருக்காரு, லக்கு. 1008 பேர் சினிமாவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, கோடி கணக்கில் நின்றுட்டுருக்காங்க, திறமை இருக்கிறவங்க ஓடி வராங்க, உங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னு வச்சிங்களேன். ஆனால் உங்களை கூப்பிட்டு பரவாயில்ல நீங்கள் நடிகன்றாருன்னா அது லக்கு உங்களுக்கு. அதுதான் அந்த டைமிங்கில் அவர் அந்த டைமில் வந்திருக்காரு, நீங்கள் நின்று இருக்கீங்க, அவருக்கு அந்த தாட் ஓடி இருக்கு, நமக்கு ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும் அவர் திங்க் பண்ணியிருக்காரு. தட்ஸ் லக். அதுதான் நான் நினைக்கிறேன். லக்குன்றது வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு எதனா அமைஞ்சா அது லக், அவ்வளோதான். நைஸ். உங்களோட பெர்ஸ்பெக்ஷனில், உங்கள் பார்வையில் ஒரு நடிகன் அப்படின்றது யார்? அண்ட் பேசிக்காக ஒரு நடிகனுக்கு இந்த குவாலிட்டிஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை சொல்லுவீங்க? சராசரி மனுஷனுக்கும் நடிகனுக்குமே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் இன்றைக்கி வீட்டிலேருந்து சோகமாக வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இங்கே காமெடி சீன், அந்த சோகத்தை காட்டவே கூடாது. ஓகேங்களா? வீட்டில் இருந்து ஹாப்பியாக வந்திருப்பேன், இங்கே சோகமான சீன். ஸோ அந்த ஹாப்பி இங்கே காட்ட முடியாது. அது நடிகனுக்கான குவாலிட்டி. ஆனால் சராசரி மனுஷன் எப்படின்னா எல்லாமே பண்ணுவான். அவனும் அழுவான், சிரிப்பான், கோவப்படுவான், எல்லாமே பண்ணுவான். அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுமோ அதுதான் பண்ணுவான். இதுதான் நடிகனுக்கு வேண்டிய குவாலிட்டியாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ என்னன்னா, இப்போ உட்காந்துருக்கேன், உங்களோட பேசியிருக்கேன், சிரிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ சார் சினிமாக்காக என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். ஸோ அழுகுறியா நீ, இந்த டைமில் அழுகுறியா சிரிக்கிறியா, இந்த நேரத்தில் வெகுளித்தனமா சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம பண்ணிட்டு இருக்க நானும் யாரா. இது நடிகனுக்கான குவாலிட்டி. சொல்லும் போது நீ செய்யணும், அது செய்ய முடிஞ்சா நீ நடிகனுக்கான குவாலிட்டியில் இருக்க. இல்லை உன்னை வளர்த்துக்க. நீ நடிகன் இல்லை, நீ நடிகன் தான், இன்னொன்று வளர்த்துக்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நடிகருக்கு என்ன குவாலிட்டி வேணும், இவ்வளோ தான். அவங்க கேட்கறது நீ பண்ணி கொடுக்கணும்.
எல்லாருமே இது அழுக. இப்போ இதுதான் அழுகெல்லாம் கிடையாது. ஒரு இயக்குனருக்கு இந்த அழுக பிடிக்கும். ஒரு இயக்குனர் இவ்வளோலாம் அழுவாதுன்னு. எனக்கு தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி சவுண்டு வந்தால் போதும், ரொம்ப அழுவாத சார். ஏன் இது ஒரு டேரக்டர் நல்லா பண்ணிட்டு இது ஒரு டேரக்டர். இப்போ அழுகையிலே இவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் நீ நடிகன். ஒரு முகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குன்றது நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் நடிகன். நீ நடிகர் இல்லை, நீ நடிகன் தான், ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சு வச்சுக்கப்பா. நீங்க வந்து ஒரு நடிகன் அப்படின்றத தாண்டி ஒரு மேடை கலைஞனா கண்டிப்பா நிறைய டிராவல் பண்ணியிருந்திருக்கீங்க. அண்ட் இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய நிறைய மேடை கலைஞர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் நீங்க அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா, ஆக்டர் அப்படின்றத தாண்டி? அந்த டைமில் எல்லாருக்கும் இருந்த ப்ராப்ளம் எனக்கும் தான் இருந்துச்சு. பட் ஒரு விதத்தில் நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சதுக்கான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நாங்கள் அந்த டைமில் எங்களுக்கு யூடியூப் இருந்தது. ஸோ அந்த டைம் நான் யூடியூப்பில் போடுறதுக்கான ஒரு வழி இருந்துச்சு. ஸோ ஏர்ன் பண்ணதுக்கான ஒரு வேவாகவும் நான் நினச்சதை சொல்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருந்துச்சு. எனக்கு அது கை கொடுத்தது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் வந்து ஒரு ஆப்பு மூலயமா அப்ராடுக்கே நாங்கள் ஷோ பண்ணோம். அப்ராடுக்கே நாங்கள் போகல, அப்ராடுக்கு நாங்கள் இங்கே உட்காந்து ஷோ பண்ணோம். நாங்கள் ஷோ பண்ண நாங்கள் இல்லை, யாரோ ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சிங்கர்ஸு, காமெடியன்ஸு, டான்சர்ஸு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து ஆப்பு மூலிமா அந்த கண்ட்ரியில் டெலிகாஸ்ட் ஆகும். அவங்க பேசிடுவாங்க, இவங்க வேணும் அப்படின்னும்போது நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு என்னென்னா, யூஎஸ் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். கோவிட் டைம் முடிஞ்ச அந்த டைமில் போகலாம் முடியாதுன்றதுனால அப்போ பண்ணோம். வரமுறையோட விட்ட டைம், இவ்வளோ பேர் போகலாம், இவ்வளோ பேர் பார்த்துக்கலாம், இவ்வளோ பேர் இருக்கலாம், அந்த டைமில் நாங்கள் பண்ணுறோம். பண்ணும்போது அங்கேருந்து யூஎஸ்லேருந்து நாங்கள் ஷோ பண்ணுறோம். இதே மாதிரி உட்காந்துட்டு நானும் முள்ளையும் ஒரு ஷோ பண்ணுறேன். அவங்க பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, அங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்க. அப்போ அதோடைய செக்ரட்டரி எங்ககிட்ட பேசணுன்றார். யூஎஸில் இருக்க ஒரு மனுஷன் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஷோ பார்த்தா நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மக்கிட்ட பேசணுன்றார். பேசணும். அவங்க பேசணும் என்ன தெரியுங்களா, இன்னி வரைக்கும் அது நான் ஒரு விருதாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, முல்லை கோதண்டம் ஒரு சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் பண்ணிங்களே. நான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பேன், மேபி நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். அதில் என்னென்ன சாப்பாடு வைக்கணும் சொல்கிறாங்க. அருமையான கான்செப்ட்டு. அது வந்து ஒரு மாநிலம் தழுவிய ஒரு விஷயமோ கிடையாது, உலகம் தழுவிய ஒரு விஷயத்தை கொடுத்தீங்க. அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, அது எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். யூஎஸில் உட்காந்து ஒருத்தர் பார்த்துட்டு பாராட்டுறாங்கன்னும் போது, நம்ம நாட்டில் நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. அது கீழேயே நீங்கள் இன்றைக்கும் அந்த ஷோவில் பாருங்கள், கீழே அவ்வளவு கமெண்ட் வந்திருக்கோம், அவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. அது நேரடியான ஒரு ஃபாரின்லேருந்து எங்களை பாராட்டுறாங்க. அது பெரிய விருது கையில் வாங்கின மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல். முல்லைக்கிட்ட சொன்னேன், நான் ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோண்டா, நம்ம என்னமோ கொண்டு போய் ரீச் பண்ணிக்கிறேன்டா, வேர்ல்டு வைடில் ரீச் பண்ணிக்கிறேன்டா ஒரு விஷயத்தை. ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோ பெரிய விஷயமா சொன்னாங்க. அந்த மாதிரி கோவிட் டைமில் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு என்கரேஜான விஷயங்கள், அந்த மாதிரி நாங்கள்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு மேடை கலைஞரை அப்படிலாம் எங்களால் தள்ளிட்டு போக முடிஞ்சது. அதுதான் உண்மை.